ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் க்ரோஷா ஒயரில் வந்து உங்களுக்கு பேக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த மேக்ரமே த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோங்க. இது மேக்ரமே த்ரெட் ஆர் நைலான் த்ரெட்னு சொல்லுவாங்க. இது வந்து பேக், பர்ஸ், இந்த த்ரெட்டில் வந்து நம்ம பேக் இல்லாட்டி பர்ஸ் இது மட்டும் தாங்க போட முடியும். பர்ஸ் கூட இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் வந்து இதில் பேக்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. இது ரஃப் த்ரெட்டு, நைலான் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ரமே த்ரெட்னு சொல்லுவாங்க, நைலான்னு சொல்லுவாங்க. இந்த த்ரெட்டோட சைஸஸ் பாருங்கள். இந்த மாதிரி 4 mm திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள். இது வந்து 4 mm திக்னஸ் கிடைக்குங்க. இதில் நம்ம பேக் போட்டோம்னாலும் நம்மளுக்கு நல்லா ரொம்ப திக்காக இருக்கும் பாருங்கள். பேக் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். நல்லா திக்னஸாக இருக்கும். சரிங்களா? இது ஒயர் விட ரஃபாக இருக்கும். அதே மாதிரி இதை வந்து கம் போட்டு ஒட்ட வைக்க முடியாதுங்க. நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டா நம்ம பேர்ன் பண்ணி தான் இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒட்ட வைக்க முடியும். ஓகேங்களா? பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து இல்லை அடி இது போட்டிருக்கேன். அடி பாருங்கள், அடி வந்து நான் ஓவல் ஷேப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஓவல் ஷேப்பில் போட்டு நம்ம எப்போவுமே கூடைக்கு வந்து இது கிளாம்ப் வைப்போம் இல்லைங்களா, இந்த கீழே வந்து தேய்மானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து மெயினாக எதுக்கு வைக்கிறோன்னா, நம்ம கூடை வந்து எல்லா இடத்துலையும் வச்சு எடுப்போம். அப்போ வந்து கீழ் பகுதி வந்து நம்மளுக்கு இந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, இந்த ஸ்க்ராச்சஸ் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கிளாம்புஸ் வைப்பாங்க. இது வந்து கூடைக்கு மட்டும் இல்லை, நம்ம பண்ணுற இந்த மாதிரி பேக் பேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஓவல் ஷேப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 6 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 6 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு பேட்டர்ன் தராங்க. இது வந்து எப்படி இந்த ஓவல் ஷேப் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிற நான் பேட்டர்ன் தரேன். நான் இன்னொரு பேக் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டுட்டோரியல் காமிக்கிறேங்க. ஏன்னா இப்போ வந்து நான் பேக் இதோட பேட்டர்ன் வந்து நான் வந்து உங்களுக்கு டுட்டோரியலாக இப்போ கொடுக்கல. நான் ஆல்ரெடி இது ஒர்க் பண்ணிவிட்டேன். அதனால் நெக்ஸ்ட் பேக் போடும்போது இது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதை முடிச்சுட்டு பாருங்கள், இந்த அடி இது போட்டுட்டு நான் அப்பர் லூப் இருக்கு இல்லைங்களா, அப்பர் லூப்பில் வந்து பாருங்கள், இந்த லோயர் லூப்பை விட்டுட்டேன். அப்பர் லூப்பில் மட்டும் சிங்கிள் குரோஷே போட்டு வந்துட்டேன். சுற்றி சிங்கிள் குரோஷே போட்டு வந்துட்டேங்க. இப்போது சிங்கிள் குரோஷே போட்டு அதுக்கு அடுத்த ரோவும் நான் சுற்றியும் சிங்கிள் குரோஷே போட்டு வரேன் பாருங்கள். அடுத்த ரோவும் ஃபுல்லாக சிங்கிள் குரோஷேவை போட்டு வரேன். நீங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி த்ரெட் வாங்கி ஒர்க் பண்ணி பாருங்கள். நம்ம ஒர்க் வந்து நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். இந்த ஒரு டைம் வந்து நீங்கள் இந்த த்ரெட்லையும் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து எல்லா விதமான த்ரெட்லையும் நம்ம ஒர்க் பண்ணி பழகி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம புதுசாக பண்ண மாதிரி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. நீங்கள் எல்லா விதமான கூடைகளும் போடுவீங்க. அப்போ வந்து சில பேர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒயரில் போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நம்மளுக்கு தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. அதனால தான் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா த்ரெட்லையும் ஒன்ஸ் ஒர்க் பண்ணிக்கோங்க. பெரிய ஒர்க்காக இல்லாமல் சின்ன சின்ன ஒர்க்காக. ஏன்னா இது வந்து காஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு வாங்கி ஒர்க் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறவங்க கம்மியாக வாங்கி ஒர்க் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் வரும். நம்மளுக்கு நார்மலாக ஒரு சின்ன இது போடுறதுனாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 4 அல்லது 5 வேணும். நான் இப்போ வந்து 4 இது வாங்கியிருக்கேங்க. இது வந்து 4 mm நைலான் த்ரெட் ஆர் மேக்ரமே த்ரெட். கடையில் எப்படி கேட்டிங்கனாலும் கிடைக்கும். நைலான் ஆர் மேக்ரமே, இல்லாட்டி சில கடைகளில் பேக் பர்ஸ் த்ரெட் கேட்டிங்கன்னா அப்படின்னாலும் கிடைக்கும். இது வந்து 4 mm திக்னஸ். ஓகேங்களா? இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஹூக் வந்து 4ஓ 5ஓ அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. 6ஏ வந்து சின்ன ஹூக் தான். ஆனால் நான் ரொம்ப டைட்டாக போடணுங்கிறதுக்காக 6 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 6, 7, 8 இந்த 3 ஹூக்கும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ சுற்றி நான் சிங்கிள் குரோஷே போட்டு வரேன். அது இல்லாமல் இதில் வந்து ஸ்பீடாக நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் முடியாதுங்க. ஏன்னா இது ரொம்ப திக்னஸ். அப்புறம் ஸ்டிச்சஸும் நல்லா இழுத்து நான் போடுறேன். ஏன்னா பேக்குங்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா டைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடும்போது ஸ்டிச்சஸ் வந்து லூஸ் விட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டிச்சை இழுத்து பிடிக்காதீங்க அதெல்லாம் சொல்லுவேன். ஆனால் இந்த மாதிரி பேக்கெல்லாம் போடும்போது நம்ம இந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இதே மாதிரி சுற்றும் ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே போட்டுவாங்க. இது வரைக்கும் போட்டு நான் பாருங்கள் மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மார்க்கிங் வர வரைக்கும் போட்டுவாங்க. ஓகேங்களா? பாருங்கள், நான் எண்டிங் வந்துட்டேன். இந்த பேக் வந்து நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு வர போகிறது இல்லைங்க. ஒவ்வொரு ரவுண்டையும் முடிச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த கடைசி இது நம்ம இந்த ஒரு ஸ்டிச் இருக்கும். நீங்கள் எல்லா தடவையும் கவுண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு நான் எந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அந்த ஸ்டிச்சுக்கு மேலே மார்க் பண்ணல, நான் இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய டைம் வந்து நம்ம சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வரும்போது சில பேர் என்ன பண்ணுவீங்க, இதையும் ஒரு ஸ்டிச்சுன்னு நினச்சி நீங்கள் ஒர்க் பண்ணிடுவீங்க. அதனால இங்கே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், எப்படி ஜாயின் பண்ணுறோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது பாருங்கள். ஏன்னா கூடைக்கு போடுற நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த டவுட்ஸ் இருக்குது. அதனால் இது பெரிய த்ரெட்டில் போடுறேன். பாருங்கள், நல்லா உங்களுக்கு பக்கமாக காட்டுறேன், பார்த்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு போடுங்க. பாருங்கள், கடைசி ஸ்டிச் வந்தாச்சு. இங்கே இருக்கிறது வந்து நம்ம ஜாயின் பண்ண இடம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கேருந்து அப்படியே இந்த லைன் மாதிரி தெரிஞ்சிட்டே வருது இல்லைங்களா, இது வந்து ஜாயின் பண்ண இடம். எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு நல்லா பார்த்துக்கோங்க. சிங்கிள் குரோஷே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து இப்படி செயின் வழியாக உள்ளே விடுறேன். நிறைய பேர்த்து கூடையை போடும்போது இந்த டவுட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் விடுறேன், இப்படி இழுக்கிறேன், இழுத்து நேராக இதில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா?
அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இழுத்து அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நல்லா பாருங்கள், நான் எந்த இடத்துல மார்க் பண்ணி வைக்கிறேன்னு பாருங்கள். இப்போ இங்கே என்ன பண்ணோம், நம்ம ஹூக்கில் ஒரு ஸ்டிச் இருக்குது, இதை அப்படியே இதுக்குள்ளே விடுறோம். விட்டு நம்ம இப்படியே இழுத்து கொண்டு வந்து இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். அப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சு வராது. அதனால் இந்த இடத்துல நீங்கள் மார்க்கர் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் அடுத்தது வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன், அடுத்த ஸ்டெப்பு ஆரம்பிக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் ஆரம்பிக்க போகிறேன். அடுத்த ஸ்டெப் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு செயின் போடுறேன். நல்லா பாருங்கள், அதே இடத்துக்குள்ளே உள்ளே விட்டு எடுத்தாச்சு. எடுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? என்ன பண்ணேன், இந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷேக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். இப்போ இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதே இடத்துல ஒரு செயின் போட்டேன், அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரூஷே. இப்போ இத்தனை ஒர்க்கும் இந்த ஒரே ஒரு இடத்துல நடந்திருக்கு. என்னென்ன பண்ணோம், ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம், ஒரு செயின் போட்டோம், அதுக்குள்ளேயே ஒரு சிங்கிள் க்ரூஷே. இந்த 3 வேலையும் இந்த ஒரே இடத்துக்குள்ளே நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்களும் இதே போல், ஆனால் ஆக்சுவலாக நம்ம எங்கே மார்க் பண்ணணும், இந்த இடத்துல மார்க் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்தால் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இங்கே தான் மார்க் பண்ணணும். ஆனால் நான் ஏன் இங்கே மார்க் பண்ணேன்னு கேட்டால், இப்போது நீங்கள் இது வரைக்கும் இங்கே வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, திருப்பியும் அடுத்தது இந்த இடத்துல, ஏன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு இது பாருங்கள் செயின் மாதிரி தான் இருக்கும். அதனால் இங்கேயே நம்ம திருப்பியும் ஒர்க் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், அந்த கூட ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் போட்ட மாதிரி, அது எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு அந்த மாதிரி ஆயிரும். அதனால இப்போ இங்கே மார்க் பண்ணி வச்சேன்னா நான் டைரெக்டாக இந்த இடத்துக்கு வந்ததையும், அடுத்தது இங்கே நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுன்னு. அப்போ இங்கே வந்ததையும் நான் டைரெக்டாக இங்கே போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவேன். அப்போ இந்த சென்டரையும் மார்க் பண்ணி வச்சுருவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டெப் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? பாருங்க, அடுத்தது இது டிஃப்ரெண்ட் பேட்டர்னு. இப்போ இந்த டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டோம். நல்லா பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டில் ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டேன். அடுத்ததில் இதில் சிங்கிள் க்ரூஷே போடாமல் இந்த ஸ்டிச்சை விட்டு கீழே வந்து சிங்கிள் க்ரூஷே போடுறேன். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேக் நம்மளுக்கு பார்க்குறக்கு. ஓகேங்களா? என்ன பண்ணேன், இப்போ இந்த பக்கத்து ஸ்டிச்சில் இப்படி உள்ளே விட்டு நம்ம எப்பவும் போல் ஒரு சிங்கிள் க்ரூஷே. இதுக்கு த்ரெட்டு கொஞ்சம் நல்லா செலவாகுங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டுறேன். அடுத்தது என்ன பண்ணுறேன், சிங்கிள் க்ரூஷே தான் போடுறேன். ஆனால் என்ன பண்ணுறேன், நல்லா பாருங்கள், நம்ம இந்த செயினில் தான் விட்டு சிங்கிள் க்ரூஷே போடுவோம். ஆனால் இந்த சிங்கிள் க்ரூஷேயில் விடாமல் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த கீழே இருக்கிறதுல உள்ளே விட்டு இப்படி நம்ம த்ரெட்டை இழுத்து அப்படியே ஒரு சிங்கிள் க்ரூஷே. அவ்வளோதாங்க, ஒரு வி மாதிரி கொண்டு வரணும். பாருங்கள், இது வி மாதிரி இருக்குங்களா? இது வந்து நார்மலாக நம்ம க்ரோஷா ஒயர் கூடையிலையும் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், பக்கத்து ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுறேன். அடுத்தது மேலே இருக்கிற செயினை விட்டுட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக, நல்லா பாருங்கள், இந்த செயினும் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுல உள்ளே விட்டு இப்படி எடுத்து இப்படி, நீங்கள் இந்த லைன் வந்து வீன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வி மாதிரியே கொண்டு வரோம். பாருங்கள், என்ன பண்ணுறேன், பக்கத்தில் ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுறேன். அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் பாருங்கள், செயின் வழியாக விடாமல் கீழே இருக்கிற அந்த ஸ்டிச்சு கேப் வழியாக விட்டு இப்படி இழுத்து கரெக்டாக ஒரே ஈவனாக இழுங்க. பாருங்கள், இழுத்து ஒரு வி ஸ்டிச். ஓகேங்களா? என்ன பண்ணோம், பக்கத்து ஸ்டிச்சு அதே மாதிரி ஸ்டிச்சையும் விட்டுட்டு வந்துடாதீங்க, எல்லா ஸ்டிச்லேயும் ஒர்க் பண்ணணும். பக்கத்து ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச், இந்த ஸ்டிச்சை விட்டுட்டு கீழே வந்து இழுத்து ஒரு வி ஸ்டிச். ஓகேங்களா? ஒரு சிங்கிள் க்ரூஷே, அடுத்தது இந்த ஸ்டிச்சை விட்டு கீழே வந்து அந்த கேப்பில் விட்டு ஒரு வி ஸ்டிச். அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, கேப் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அந்த ஸ்டிச்சுக்கு கீழே விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, பக்கத்தில் இப்படி உள்ள வி மாதிரி விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே, அடுத்த ஸ்டிச்சில் அந்த கேப்பில் உள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே. அவ்வளோதாங்க. பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், கூடையும் நல்ல திக்னஸாக இருக்கும். பாருங்கள்,
ஏன்னா இது 4 mm யூஸ் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ திக்காக இருக்கும் அதே மாதிரி த்ரெட்டும் நிறையா பிடிக்கும். ஓகேங்களா? இந்த லைன் ஃபுல்லாக இதே போல் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. பாருங்க லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். இது வந்து நம்ம க்ரோஸா ஒயர் யூஸ் பண்ணி கூட பண்ணலாங்க. பாருங்க எல்லா இடத்துலையும் இந்த ஸ்டிச்சஸை கொஞ்சம் நல்லா இப்படி ஒர்க் பண்ணும்போது இப்படி தள்ளி தள்ளி விட்டுக்கோங்க வி மாதிரி. ஓகேங்களா? பாருங்கள் சுற்றி போட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த பின்னை எடுத்துறேன். எடுத்துட்டு ஃபஸ்ட் இதில் போய் ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன், ஒரு செயின் போடுறேன், அதே இடத்துல ஒரு சிங்கிள் குரோஷே. எப்பவுமே இந்த சிங்கிள் குரோஷே மட்டும் ஸ்டார்டிங் மட்டும் ஒரு சிங்கிள் குரோஷேவே போட்டுருங்க. பாருங்கள் இதே இடத்த நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே திருப்பி நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் ரோ எப்படி ஒர்க் பண்ணோம்? ஒரு இதில் சிங்கிள் குரோஷே, ஒரு இதில் சிங்கிள் குரோஷே ஒர்க் பண்ணோம். அடுத்ததில் வி, ஒன்று சிங்கிள் குரோஷே, ஒன்று வி, ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு வி. இப்போது அந்த வி மாதிரி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே சிங்கிள் குரோஷே. புரிஞ்சுதுங்களா? அந்த வி மாதிரி போட்டிருக்கிறதுக்கு மேலே சிங்கிள் குரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சு நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சு இங்கே செயின் இருக்குது நம்ம சிங்கிள் குரோஷே போடுறதுக்கு. அந்த ஸ்டிச்சுக்கு கீழே இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பில் செயினில் விட்றதுக்கு பதிலாக அந்த கேப்பில் விட்றாங்க. அவ்வளோதான். விட்டு ஒரு இழுத்து ஒரு வி பக்கத்து அந்த லாங்காக போட்டிருக்கோம். நல்லா பாருங்கள், இந்த லாங்காக போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த லாங்காக போட்டதுக்கு மேலே சிம்பிளாக அந்த செயினுக்குள்ளே விட்டு சிங்கிள் குரோஷே போட்டுக்குவோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததில் பாருங்கள் செயின் இந்த சிங்கிள் குரோஷே இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கீழே இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்புக்குள்ளே விட்டு இப்படி நம்ம வந்து டிசைன்ஸ் அந்த ஃப்ளவர் எலிஃபென்ட்ஸு அந்த குரோஷே பேக்கில் அந்த மாதிரி நம்ம டிசைனாக பண்ணுறதை விட அந்த குரோஷே ஒயர்லேயும் நம்ம நிறைய கலர்ஸை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு கலர்ஸ் மாற்றி மாற்றி பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒர்க் வந்து ரொம்ப டிசைனாக இருக்கும், பார்க்குறக்கு ரொம்ப அழகாக தெரியுது. சரிங்களா? பாருங்கள் ஒரே கலரில் பண்ணும்போதே நம்ம இந்த பேக் கம்ப்ளீட் பண்ணும்போது பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்ல வித்தியாசமாக பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள் இந்த வி மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நான் ஒரு சிங்கிள் குரோஷே போடுறேன். அடுத்தது நார்மலாக சிங்கிள் குரோஷே போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த கேப் அந்த ஸ்டிச்சோட கீழே வந்து கேப்பை விட ஸ்டிச்சு கீழேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள் வி மாதிரி. அதே மாதிரி இந்த இதை இப்படி இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. இந்த 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 த்ரெட்டு மேலேயும் இந்த த்ரெட் இருந்துச்சுன்னா இந்த த்ரெட் இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. அடுத்ததில் ஒரு சிங்கிள் குரோஷே. பாருங்கள் அடுத்ததில் ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்கள் இந்த ஸ்டிச்சு கீழே இந்த கேப் தெரியுது இல்லைங்களா, இந்த கேப் தெரியுதுங்களா, அந்த கேப்புக்குள்ளே இப்படி விட்டு இப்படி எவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸை மாற்றி மாற்றி பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி டிஷர்ட் யான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுலெல்லாம் இந்த ஒர்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. பாருங்கள் பக்கத்தில் இது பாருங்கள் இந்த செயின் மேலே விடாமல் இந்த ஸ்டிச்சுக்கு கீழே அந்த ஸ்பேஸ் தெரியுது இல்லைங்களா, அதில் விட்டு நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? நம்மளுக்கு எப்படி எப்படி இருக்கணும் தெரியுங்களா? பாருங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து வி இப்படி போட்டு வந்திருக்கோங்களா, செகண்ட் ரவுண்டில் இந்த 2 வீக்கு சென்டரில் வரணும், இந்த 2 வீக்கு சென்டரில் வரணும். அடுத்து நம்ம ஸ்டெப்பு போடும்போது இந்த 2 வீக்கு சென்டர். அவ்வளோதாங்க. இந்த ஒரு 2 பேட்டர்ன் தான் ஃபுல்லாக நம்ம மாறி மாறி போட்டு வர போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த ரவுண்ட் போட்டு வந்துருங்க. அடுத்த ரவுண்ட் எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன்.
பாருங்க போட்டு வந்தாச்சு. கடைசி வந்தாச்சு. இன்னும் ஒரு ஸ்டிச் இருக்குது. இந்த ஒரு ஸ்டிச்சில் போட்டு எடுத்தாச்சு. ஓகேங்களா? எடுத்துகிட்டு இது மார்க்கிங், இங்கே நம்ம ஸ்டிச் போடக்கூடாது. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டு பாருங்கள், நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு டைட்டாக இழுத்துட்டேன். ஒரு செயின் போடுறேன். போட்டு அதே இடத்துல ஒரு சிங்கிள் குரோஷே போடுறேன். சிங்கிள் குரோஷே போட்டு இந்த இடத்துல நான் மார்க்கர் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு அடுத்த வந்து இங்கே இந்த இடத்துல தான் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ நான் அடுத்த கூட ஃபுல்லாக எப்படி ஒர்க் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நான் சிங்கிள் குரோஷே மட்டும்தான் போட்டு வர போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து த்ரெட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இதாகுதுங்க. அதனால் நான் வந்து சிங்கிள் குரோஷே மட்டும் போட்டு வர போகிறேன். இப்போ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது நீங்கள் ஒரு சன்னமான த்ரெட்டில் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் அடுத்தது என்ன பண்ணுவீங்க பாருங்கள். அடுத்தது இந்த வி ஸ்டிச்சுக்கு மேலே சிங்கிள் குரோஷே போட்டிருக்கோம் இல்லைங்களா? இப்போது இந்த இடத்துல வந்துட்டு இந்த கேப்பில் ஒர்க் பண்ணணும். இதில் செயினில், இங்கே கேப்பில், இங்கே செயினில், இங்கே கேப்பு, இங்கே செயின் பாருங்கள். இந்த மாதிரி கேப் செயின் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் சென்டரில் இங்கே வந்துருக்குங்களா, அதே மாதிரி இதுக்கு ரெண்டுக்கும் சென்டரில் வரும் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ நான் ஃபுல்லாக வந்து பிளெயினாக சிங்கிள் குரோஷேவே கூடையோட டாப் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு வர போகிறேன். எல்லா ரோவும் அதே பண்ணிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகே பாருங்கள், கூட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனால் நான் இந்த கீழே போட்ட டிசைனை கூட ஃபுல்லாக போடலிங்க. கூட ஃபுல்லாக வந்துட்டு நம்ம எப்போவுமே நார்மலாக க்ரோஸா ஒயரில் வந்து சிங்கிள் குரோஷே போடுவோம் இல்லைங்களா, அப்பர் லூப்பில் மட்டும் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு இந்த த்ரெட்டு வந்து ரொம்ப திக்காக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்குது. அதனால வந்து நான் இந்த டிசைன் போட்டேன்னா இந்த 2 லைன் போடும்போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப வெயிட் கிடைக்குது. அப்போ கூட வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தால் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த த்ரெட்டில் வந்துட்டு நம்ம நார்மலான டிசைன்ஸ் வந்து போடுறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளான, அதாவது நார்மலாக இந்த மாதிரி க்ரோஷே டிசைன்ஸுக்கு போடுறதுக்கு பதிலாக சிம்பிளான டிசைன்ஸ் இதில் வந்துட்டு நம்ம வேறு ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் மேக் பண்ணலாம். அதாவது 2 கலர் யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணுறது அந்த மாதிரி, அதாவது பேட்டர்ன் கொண்டு வருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போடலாம். நான் இதில் இது பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், பண்ணியாச்சு. நான் கைப்பிடி கூட இந்த த்ரெட்டில் வைக்கல. நான் கைப்பிடி வந்து நார்மலாக உள்ளன் இதில் வச்சுருக்கேன். பாருங்கள், நார்மல் உள்ளன் கைப்பிடி தாங்க வச்சுருக்கேன். இது வந்து நான் என்னென்னா இங்கே பாருங்கள், 8 ப்ளை யான் இருக்குது இல்லைங்களா, 8 ப்ளை யானில் வந்துட்டு நான் இந்த மாதிரி கைப்பிடி செஞ்சுருக்கேன். சின்ன கைப்பிடி தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக கைப்பிடி செஞ்சுருக்கேன். கைப்பிடி செஞ்சுட்டு அப்போ இது வந்து யான் தானே, அதனால் நம்ம இழுக்கும் போது அப்படியே இழுத்துட்டே போகும். சரிங்களா? அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இப்போ இந்த கைப்பிடி வந்து எப்படி நான் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரெட்டை வந்து இங்கே பாருங்கள் கைப்பிடியிலேருந்து கொஞ்சம் தள்ளிக்கலாம். பாருங்க, கைப்பிடியிலேருந்து இவ்வளோ தூரம் இப்படி தள்ளிக்கலாம். பாருங்க, கைப்பிடியிலேருந்து அந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் விட்டுருங்க. சரிங்களா? விட்டுட்டு அதை 4ஆக பண்ணுங்க. 4 நான் 4ஆக பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணிடலாம். 4ஆக பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணிவிட்டு பாருங்கள், பிளாஸ்டிக் ஹூக், இந்த பிளாஸ்டிக் ஹூக் பாருங்கள், நார்மலாக நம்ம பிளாஸ்டிக் ஹூக் யூஸ் பண்ணுறது வேறு, இந்த பிளாஸ்டிக் ஹூக் வேறு, இந்த கோனூசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். நான் இது வந்து என்ன பர்பஸ்க்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒயர் கூட இருக்கு இல்லைங்களா, ஒயர் கூட போடும்போது நம்மளுக்கு சொருகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஊசினா நம்மளுக்கு வந்து சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இந்த ஊசி வாங்கியிருக்கு. பாருங்கள், இந்த நார்மலான ஒயர் கூட போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து சொருகிறதுக்கு வாங்கின ஊசி. இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. பாருங்கள், இதில் வந்துட்டு இந்த த்ரெட்டை நான் இப்படி உள்ளே விட்டுக்கிறேன். இப்படி உள்ளே விட்டுட்டு இதை வந்துட்டு பாருங்கள், இப்படி நம்ம இது பேலன்ஸ் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதையும் இப்படி உள்ளே சொருகிடுங்க. உள்ளே சொருகிட்டு அப்படியே இந்த ஹூக்கை அப்படியே உள்ளே கொண்டு போங்க. இந்த நாடெல்லாம் கோப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி இப்படி உள்ளே கொண்டு போங்க. பாருங்கள், அப்படி விட்டு இழுத்துடலாம். பாருங்கள், இப்படி இழுத்தாச்சு. இழுத்துட்டு இங்கே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணால் பாருங்கள், அதாவது இது வந்து நம்ம திக்னஸாக காட்டுறக்காக, பாருங்கள், இது வந்து திக்காக இருக்கிறக்காக. இழுத்தா வந்துட்டு இந்த த்ரெட் வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்கிறங்காட்டிக்கு இது திக்காக இருக்கும். இதுலேயே வந்து நம்ம கைப்பிடி போடலாம். ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு அது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் கை. இப்படி இந்த கூட பாருங்கள், ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு இப்படி பிடிக்கும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக நான் இந்த இதில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது எங்கே வைக்கணும்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கேருந்து கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3
4. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டிசைன் வந்து நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம்னா அதிலிருந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் நான் வைக்க போகிறேன். ஓகேங்களா? அப்போது இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இங்கே ஏதாவது மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல வைக்க போகிறேன். இந்த இடத்துல வந்துட்டு டக்குன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5க்கு அடுத்தது 1 2 3 4 5 5க்கு அடுத்தது பாருங்க. இப்படி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த த்ரெட்டை இந்த மாதிரி வச்சு, இதெல்லாம் ஓனாக நம்ம பண்ணுறது தாங்க. வச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்டில் இப்படி உள்ளே அமுத்தி விடுங்க. நீங்கள் என்ன டிசைனில் வேணாலும் கைப்பிடி வைக்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ க்யூட்டான பேக் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நம்ம எதுவுமே பண்ணலங்க, இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி பேக்கை போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இப்போ இது நான் சப்போஸ் இது வந்து நான் பிங்க் கலரில் போட்டிருந்தேன்னா இங்கே ப்ளூ கொடுத்துருப்பேன். இப்போ இந்த கலர் போட்டங்காட்டிக்கு எனக்கு இது வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. சப்போஸ் இந்த கலருக்கு நீங்கள் க்ரீனும் கொடுக்கலாம். நல்லா டார்க் க்ரீன் கொடுத்தீங்கனாலும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பட்டன் வாங்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இதை கூட ட்ரை பண்ணுங்கள். இது ஃபுல்லாகவே சிம்பிளான ஒர்க் தான். பாருங்கள், பேக் சைட் பாருங்கள். அதே மாதிரி ஜாயினிங் பாருங்கள், ஒரே ஈவனாக வந்திருக்கு. இன்னொரு கூட ஒர்க் பண்ணுறேன். இந்த ஜாயினிங்கே தெரியாத மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ அகலமான. அதே மாதிரி உள்ளேயும் பாருங்கள் நீட் ஃபினிஷிங்காக இருக்கணும். இப்படி அவங்க வந்து நம்ம ஒரு கூடை பார்த்து வாங்கும்போது எப்படி இருந்தாலும் இப்படி எல்லாம் பார்ப்பாங்க. வாங்கி உள்ளே பார்ப்பாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இங்கே பாருங்கள், எல்லா பக்கம் நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷிங் இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம வச்சோம்னா கொஞ்சம் அடிஷ்னலாக பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்கும். பாருங்கள்.